என்ன பார்க்க போகிறோம்னா 15 days சேலஞ்சாக பார்க்க போகிறோம். சொல்லப்போனால் 50 நாளில் கிராண்ட் மாஸ்டர் அடிப்பது எப்படி அந்த வீடியோ தான் பார்க்க போகிறோம். மறக்காம வீடியோ லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்புறம் ரொம்ப நாள் கழிச்சு வந்து யூடியூப்லேருந்து ஃபஸ்ட் வீடியோ போட போகிறேன். அதனால் பண்ணி லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் கைஸ். ஓகே கைஸ், அப்புறமேட்டு வந்து இந்த ரெசி யார்கிட்ட இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. கமெண்ட் பண்ணுறோட அவங்களோட கமெண்டை வந்து பின் பண்ணி வச்சுக்கிறேன். ஓகேவா கைஸ்? இந்த ரெசி கைஸ். அதுவும் இல்லாமல் அப்புறமேட்டு வந்து என்னை வந்து கிட்ட 1 இயராக சப்ஸ்கிரைப் பண்ணவங்களை வந்து நான் வந்து கலெக்ஷன் சேலஞ்சுக்கு கூப்பிட போகிறேன். யார் ரொம்ப நாளாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிங்கன்னு பார்ப்போம் கைஸ். மேட்ச் ஆரம்பிச்சிச்சு. நம்ம தான் ஃபஸ்ட்டே. நம்மளுக்கு வந்து புதுசாக வந்து ஒரு இது விட்டுருக்காங்க. நம்மளுக்கு மட்டும் விடுவாங்க. இது வந்து நம்ம எந்த இது வேணாலும் வச்சுக்கலாம். நம்ம வந்து எப்போயுமே போல் இந்த பார்க்குற இது தான் வச்சுருக்கோம். சரி மகா வீடியோ லைக் அண்ட் சப்ஸ்கிரைப். ஆனால் இந்த ரெசிட் நல்லா தான் கைஸ் இருக்குது. ரொம்ப நாள் கழிச்சு இந்த மாதிரி ரெஸ் வாங்கியிருக்கேன். கிட்டத்தட்ட இதுக்கு வந்து 1000 டைமண்ட் மேலேயே செலவாயிடுச்சு அப்படின்னு சும்மா சொல்லுவேன். இது வந்து ஃப்ரீயாகவே தராங்க. அது ஃப்ரீயாக தருவாங்க. அது எப்படி போய் வாங்குதுன்னு பார்க்க முடியாது. மறக்காம வீடியோ லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்க்குறேன். சரி, நம்ம தான் அட்டாக்கர் பிளேயர் போல். ஜோன் சர்வே பிளேயர் இந்த டீமில் வந்து யாருமே இல்லை. நம்மளும் ஜோன் சர்வேவாக இருக்கலான்னு நான் யோசித்தேன். அதனால் வந்து நானும் வந்து டக்குன்னு ஒரு கன்னை எடுத்து அப்புறமேட்டு காரை பிடிச்சி போனோம் கைஸ் ஜோன் சர்வே பிளேயருக்கு. அப்புறம் வந்தவுடனே ஒரு நல்ல கண்ணுச்சு. குறைத்து விட்டது. இன்னும் கொஞ்சம் ஏதாச்சும் லூட் இருக்குன்னு பார்த்துட்டு போவோம். சரி, யாரும் அட்டாக் பண்ணுறாங்க. போனால் தான் சரிப்பட்டு வரும்ன்றது. சரி, நிறைய பேர் இருக்காங்க. அழுத்துன்னு ஒன்று அழுத்தியாச்சு கைஸ். நாக்கு கைஸ் ஒரு கிலோ நாக்காயாச்சு. பெருமையாக இருக்குது. சரி, இப்போது நம்ம வந்து ரிவே பண்ணால் மட்டும் ரிவே ஆக முடியும். யாருமே ரிவே பண்ணுற மாதிரியே தெரில. ப்ரோ ஜாய் ப்ரோ ரிவே 4th ஆள் தான் ரிவே பண்ணுவேன்னு கண்டினே ஆடுறாரு நம்ம ப்ரோ. வீண் சொன்னால் ரிவே பண்ண மாட்டாரு. மறக்காம வீடியோ லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ரொம்ப நாள் கழிச்சு வீடியோ போட்டிருக்கேன். அதுக்காகச்சும் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க கைஸ். ப்ளீஸ் கைஸ், கெஞ்சி கேட்குறேன் பாருங்க கைஸ். சரி கைஸ், கொஞ்சம் வீடியோ வந்து கொஞ்சம் தள்ளி போயிடுச்சு. அதனால் கொஞ்சம் மன்னிச்சுக்கோங்க. வந்துட்டேன் கைஸ். மகன் படிச்சதுல போய் ரிவெஞ்ச் கொடுக்கலாம் போகலான்னு நினச்சேன். அப்புறமேட்டு வேணான்னு விட்டுட்டேன். சரி, நம்ம வந்து நம்ம டீமாக நம்ம தான் ரிவே பண்ணோம். எல்லாம் நம்ம முடிச்சுட்டாங்க. ஃபஸ்ட்டே ஜோன் சர்வே பிளேயர் ஆகுதுன்னு சொன்னேன். அதுக்காகச்சு என் கண்ணு முன்னாடி ஒரு கார் இருக்குது. லூட்டி எடுத்தாச்சு. அழுத்தி பிடிக்கணும். அழுத்தி பிடிக்கலாமா இல்லை ஹெட்ஷாட் அடிக்கலாமா நான் யோசிச்சுன்னு சொல்ல கழுத்தே பெஸ்ட்டுங்க. அழுத்தி பிடிக்க ஆரம்பிக்கலாம். கொஞ்சம் லூட் இருந்தால் தான் எனிமே இருந்தாச்சும் கொஞ்சம் சமாளிக்க முடியும். எனக்கு வீட்டை சுற்றி ஒரு கதையும் காணணும். என்னடா பண்ணி வச்சுருக்கீங்க அப்படின்னு தாங்க இருந்துச்சு. சரி, அங்கே இது லூட் இருக்கு. நம்ம அங்கே போய் கொஞ்சம் எடுத்துகிட்டு வந்தோம்.
கைஸ் எவ்வளோ தாழ்ந்து வச்சுருக்கோம் கைஸ். நம்ம ஜாக் பண்ணிட்டோம். போங்க ஜாக்பாட் பயலுங்க போடுறோமா அப்படின்னு இருக்கு. பிடிக்குது. இன்னைக்கு வந்து ஸ்னைப்பர் எடுத்துக்கலாமா எது எடுத்துக்கலாம் அப்படின்னு யோசிச்சு சொல்ல வேணாம் இந்த எடுத்துக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டேன். வீடியோ லைக் அண்ட் சப்ஸ்கிரைப். பார்த்தா அதுக்கட்டி நம்ம லோக்ரோ வந்து அலாரம் ரிவே பண்ணி விட்டாரு. அப்போனா அவர் ஜோன்சர் வீட்டில் போட்டு நம்ம அட்டாக்கிங் பிளேயர் இறங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் வந்து இறங்க ஆரம்பிச்சிட்டேன். ஜோன்சர் பண்ணலாம் நினச்சாலும் நம்மளை பண்ண விட மாட்டாங்களே. வந்து வாழை போட்டு அப்படி இங்கே உக்காந்தாச்சு. மொத்தம் பின்னாடி இருந்து அடித்து நம்ம முடிச்சு விட்டாங்க கைஸ். இதே இடத்துல தான் இறங்குறோம் நம்ம வந்து அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மார்க் பண்ணி விட்டாச்சு. அப்படியே ப்ரோ ரிவே ப்ரோ அப்படின்னு சொன்ன மாதிரி உங்களுக்கு ரிவே இல்லாமல் யார் ப்ரோ ரிவே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இறக்கி விட்டாரு. இறக்கி விட்ட உடனே நான் மார்க் பண்ண இடத்த தேடிக்கிட்டே இருந்தேன். இல்லை மார்க் பண்ண இடத்த தவிர எல்லாம் அனுமதிச்சு அப்புறமேட்டு மார்க் பண்ண இடத்த கண்டுபிடிச்சாச்சு. நான் வட்டி அவங்களுக்கு விடவே கூடாது, செம்ம வெறியில் இருக்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல இறங்கியாச்சு. குடுக்குன்னு சருமி அந்த இடத்துல இறங்கி இந்த இந்த ஒரு ரூட் இருந்துச்சுல அதை ஆட்டி போட்டு அதுக்கப்புறமேட்டு வந்து இது எடுத்தாச்சு. அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிளேயர் கைஸ் நம்மளை பார்த்து நம்மளே போய்ப்போம் சொல்லிட்டு நம்ம வந்து அப்படி போகலாம் இங்கே தான் நம்மளும் முடிச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து சரியாக போயிருந்தோம். சரி நாங்கள் வீடியோ லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். கொஞ்சம் சவுண்டு கொஞ்சம் கம்மியாக இருக்கும், கொஞ்சம் மன்னிச்சிருங்கண்ணே. முடிச்ச இடத்துல போய் பார்க்கலாம். இங்கே அவங்க மேலே தான் கஞ்சிருக்காங்க. பொறுமையாக போய் அடிக்கலாம் பார்த்தா மேலேயே இல்லை. சரி மேலே பொறுமையாகவே போகும் அப்படின்னு சொல்லி நம்ம லூட்டை போய் ஆட்டியே போடலான்னு போய் ஆட்டியே கூட போயிட்டேன். லூட்லேருந்து அவ்வளோ எதுவும் இல்லை, லூட் எதுவும் போயிட்டாங்க. வச்சு நம்ம ரிவேஜ் கொடுத்தே ஆகணும் சொல்லி வாங்கி கொடுத்துக்கிட்டையும் இதை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் வந்து நம்ம வந்து கொஞ்சம் இதுவாக தான் போகணும், நான் வந்து ரொம்ப இதுவாக போகணும் மாட்டிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம வந்து இதில் இறங்கியாச்சு. ஏதோ வந்து தப்பாக இருக்கணும்னு இருந்துச்சாலும் வந்து உடனே குடு ஓட ஆரம்பிச்சிட்டேன். அச்சமில்லையே ஓடு. அழுத்து போய் ஆடி அப்படின்னு சொல்லிட்டு நானும் வந்து போய் கெட்டு அழுத்து அப்படின்னு சொல்லிட்டு நானும் வந்து அழுத்த ஆரம்பிச்சிட்டேன். அப்படின்னு அழுத்த ஆரம்பிச்சிட்டேன். அடிக்க சுத்த ஆரம்பிச்சிட்டேன். ப்ளீஸ் நம்மளோட அழுத்தி போய் அடி. அப்புறமேட்டு வந்து என்ன எங்கேயோ ஓடி இருந்தான். அப்புறமேட்டு அவனை கீழே இருந்து வச்சுட்டு நம்மளோட அப்புறமேட்டு நம்ம வந்து லூட் எடுத்துருந்தேன். செம்மையாச்சு. ஆனால் இந்த மேட்ச் வந்து செம்மையில் வந்து எடுத்தேன் லூட்டு எல்லாமே. அப்புறமேட்டு வந்து அவன் பழைய கண்ணை எடுத்து தூக்கிட்டு ஓட ஆரம்பிச்சிட்டேன். அச்சமில்லை ஓடு அப்படின்னு சொல்லி ஓடுறதுக்கு முன்னாடி இங்கே வந்து எவ்வளோ ரிவே பண்ணியிருந்தான்.
செம்ம காண்டாயிடுச்சு ரிவைவ் பண்ணதுனால. அதனால் நான் டக்கு புக்கு ரயிலே டக்கு புக்கு நானும் வந்து சட ஓட ஆரம்பிச்சிட்டேன். ரிவே வாட பண்ணுறே சொல்லிட்டு அவன் வந்து அடிக்கலாம் பார்க்க சொல்ல அவன் வந்து அடிக்க முன்னாடி ஓட ஆரம்பிச்சிட்டான். அப்புறமேட்டு நம்மள்கிட்ட வந்து ஒரு நாக் ஆகிட்டான். நாக்கானா ஆனால் எங்கே போய் ஆனாலும் நான் வந்து யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். அப்புறமேட்டு அவன் வந்து காணவே இல்லை. அங்கே இருக்காங்களா அப்படியே கீழே எடுத்துட்டு அப்படியே கொஞ்சம் வந்து நம்ம போய் கொஞ்சம் காயினே எடுத்தாச்சு. போடலாம்டா போடு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து கிட்டு ஓடி இருக்கும். ஆனால் நம்மளுக்கு வந்து இதுவே இல்லை, நம்மளுக்கு ஹெச்பி இல்லை. சூர்யா லாஸ்ட்டு சொல்லுவாரையா, ஆனால் வந்து ஹெச்பி இல்லை. ஆனால் வந்து ஒரு மெடிக்கெட் போட்டு ஆனால் வந்து ஓட ஆரம்பிச்சிட்டேன். அப்புறம் ஐயா பூஸ்ட்டு போட்டு ஜோனுக்குள்ளே எப்படியாச்சும் போயிடலான்னு எப்படியும் போயாச்சு. ஆனால் இதை விட ஹைலைட் வந்து 2 ஹீல் எடுத்தது தான் ஹைலைட்டு. சரி, ஒரு தம்பியை இங்கே வந்து அக்கஞ்சிருந்தான். வால் போட்டு அழுத்துன்னு ஒரு அழுத்தி பிடிச்சி பூயாடி கீழே எடுத்தாச்சு. சரி, பிடிச்சாங்க நம்ம லைக் சப்ளை பண்ணிட்டு பாருங்க. அப்புறமாட்டு நான் ஒரு தாக்காஞ்சிருந்தாலும் பார்த்து இவன் என் ஃப்ரெண்ட் அடித்து முடிச்சு விட்டான். ரெடி நம்ம அட்டாக்கர் பிளேயரு. அவனும் வந்து நிறைய பேர் தேடின்னு தான் இருந்தேன். ஒருத்தர் கூட கிடைக்கல ஒன்று வாசிக்கமா. சரி, வீடியோ கொஞ்சம் சவுண்டு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும், அதனால கொஞ்சம் மன்னிச்சிருங்க. அப்புறமேட்டு அடித்தவன் தேடிங்க சொல்ல அங்கே இருந்த தூரத்தில் அப்புறமேட்டு ஒரு வால் போட்டு அகஞ்சிட்டேன். நம்ம முடிச்சுட்டு நாங்கள் 2வது ஆள் மட்டும்தான் இருக்கான். வந்து 1v8 பண்ணால் மட்டும்தான் ஜெயிக்க முடியும் அப்படின்னு சுச்சுவேஷன் இருக்கான். அவன் ஜெயிச்சாலும் இல்லைன்னு மறக்காமல் பார்க்கறது முன்னாடி இருக்கா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்துருங்க. எல்லாருமே அவுட் வைஸ் அவன் மட்டும்தான் இருக்கான். இப்போ வந்து 1v7 இதில் பார்த்தா வேர்ல்டு பிளேஸால் இல்லை கனெக்ட் ஆகிருப்பாங்க. அது ஒரு பஞ்சாயத்தாக இருக்கும். பேப்பர் இருக்கிறதுனால பின்னாடி இருந்து அடித்து முடிச்சு விட்டாங்க. இந்த போக பார்த்தா நம்ம மேட்ச் வந்து தோற்றுவாங்க. வெற்றிகரமாக டே ஒர்க் முடிந்து விட்டது.